தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பா. மூவேந்திர பாண்டியன். உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 33வது அதிகாரமாக உள்ள கொல்லாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 328வது திருக்குறளை காணப்போகின்றோம். கொல்லாமை என்பதற்கு பிற உயிர்களை கொல்லாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகார தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 328வது திருக்குறளை காண்போம். நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. இதற்கான பொருளினை இப்போது காண்போம். சடங்குகளுக்காக உயிர்கொலை செய்வதால் பெருமையும் செல்வமும் சேர்ந்தாலும் கூட உயிர்களை கொல்வதால் வரும் செல்வத்தை சான்றோர்கள் இழிவானதாகவே கருதுவார்கள். மீண்டும் பொருள். சடங்குகளுக்காக உயிர்கொலை செய்வதால் பெருமையும் செல்வமும் சேர்ந்தாலும் கூட சான்றோர்களுக்கு பிற உயிர்களை கொல்வதால் வரும் செல்வத்தினை இழிவானதாக கருதுவார்கள் என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி உயிர்களை கொல்லாமல் இருப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.